ஆமென். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டிய வேத புத்தகம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய நீங்கள் ஸ்க்ரீனில் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. சில நேரத்தில் இயேசுவின் பாடுகளை குறித்த படங்களை பார்த்துருப்பீங்க இல்லை? நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது முதல்ல பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற அந்த மூவியை பார்த்தேன். எங்களுடைய சபையில் அதை பெரிய திரையில் என்ன பண்ணாங்க போட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? பார்த்தது இல்லையா? சரி, அப்படி ஒரு ஆங்கில படம் இருக்குது. அந்த ஆங்கில படம் முழுவதுமாக இயேசுவினுடைய பாடுகளை அதிகமாக என்ன பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் கூட பாட்டில் வரும்போது பின்னாடி போயிட்டு இருந்துச்சு. அது அந்த படத்தினுடைய இதுதான், சம்பவம் தான். இப்போ அதை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அதை பாதி வரும் பொழுதே நான் அழுதுட்டு சர்ச்சை விட்டு ஓடி வந்துட்டேன். ஏன்னா என்னால் அதை பார்க்கவே முடியலை. உண்மையாகவே நம்மால் அதை சும்மா கற்பனை. அந்த படத்தை எடுத்து அந்த டைரக்டர் சொல்கிறாரு, எங்களால் முழுசாக கிறிஸ்து பாடுபட்டது என்ன பண்ண முடியல, திரைக்கு கொண்டு வர முடியல. இதை விட அவர் என்ன பண்ணாராம், அதிக பாடுகளை பட்டார். ஆனால் கொஞ்சம் தான் அவங்களால முடிஞ்சதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கொஞ்சத்தையே நம்மால் என்ன பண்ண முடியாதுன்னா என்ன பார்க்கவே முடியாது. அழுதுட்டு சர்ச்சை விட்டு என்ன பண்ணேன், ஓடி வெளியில் நின்றுட்டேன். இதுக்கப்புறம் இதை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய ஆண்டவர் அந்த சிலுவையும் அந்த வேதனையும் சகித்தார். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் நேரம் கையை தூக்குங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் கழித்து கை வலிக்குது. நமக்கு அப்படியே கை என்ன ஆகிடுது, கீழே வந்துடும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், என் இயேசு எத்தனை மணி நேரம் அந்த 2 கரங்களையும் விரித்து அந்த சிலுவையில் சுமந்து. ஆமென். எவ்வளோ அடி, எவ்வளோ ரத்தம், எவ்வளோ அவமானம், சரீரத்தில் வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் சரீர வேதனைகளை அனுபவித்தவர் மாத்திரம் அல்ல, முதல்ல அவர் அனுபவித்த வேதனை என்ன சொல்லுங்க, அவர் சிந்தையில் தான் ஆரம்பிச்சிச்சு. கெத்செமனேல ஸ்டார்ட் ஆச்சு. கெத்செமனே தோட்டத்தில் அந்த போராட்டம் இல்லை, நமக்கு உள்ளான மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த போராட்டம். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? வேணும்னு சொல்லும், வேணான்னு சொல்லும். இங்கே இந்த வீட்டில் இருப்போன்னு ஒரு விஷயம் சொல்லும். பிரச்சனை வரும்போது எங்கேயாவது ஓடி போயிடும். எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது ஓடி போயிடும். இந்த குழப்பத்துக்கு நடுவில் அப்புறம் பிள்ளை முகத்தை பார்க்கும்போது, ஐயோ இந்த பிள்ளைய நம்ம விட்டா யார் இருக்கா இந்த பிள்ளைக்கு. நிறைய அம்மாமாருங்க அந்த பிள்ளை முகத்தை பார்த்து தான் வீட்டிலே இருக்குது. இல்லைனா என்னைக்கோ துண்டை காணோம் துணியை காணோன்னு ஓடி இருப்பாங்க இல்லை? அப்படிதான் எப்படியோ ஒன்றை பார்த்து இயேசு கிறிஸ்துவுக்கு கெத்செமனேல அவருக்குள்ள ஒரு பயங்கரமான போராட்டம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் உங்கள் சித்தம் தான் ஆண்டவரே. அங்கே ஒரு போராட்டம். அவருடைய எப்படி இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். ஆமென். இந்த போராட்டத்துக்கு நடுவில் அவர் கெத்செமனேல ஆரம்பித்தது. அடுத்து அவருக்கு வந்த ஒரு பெரிய போராட்டம் என்ன தெரியுமா? தன்னை முத்தம் கொடுத்து ஒருவன் காட்டி கொடுத்தது. நம்ம சொல்லுவோம்ல, நான் எதிரியை கூட மன்னிச்சிருவேன், ஆனால் துரோகியை மன்னிக்க மாட்டேன் அப்படி சொல்லுவீங்க. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? ஆண்கள் பகுதியில் அது கொஞ்சம் நிறைய கைத்தூக்கல் இருக்கும், நான் விசுவாசிக்கிறேன். கூடவே இருந்து நீ என்னை குளிப்பறிச்சல, கூடவே இருந்து எனக்கு அதை செஞ்சல. யூதாஸ் செய்தது ஆண்டவர் கூட கொஞ்சம் கெஸ் பண்ணி, கண்டிப்பாக யூதாஸை செலக்ட் பண்ணும்போதே ஆண்டவருக்கு தெரியும், இவனை செலக்ட் பண்ணுறதே நம்ம கூட வைக்க போகிறதே அதுக்காக தான். ஆனால் பேதுரு மற்ற சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டுட்டு ஓடி போகும் பொழுது அவருடைய மனநிலை, அவர் 100% தேவனாக இருந்தது போல 100% மனுஷராயும் இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் நமக்கு துரோகம் பண்ணும் பொழுதோ, ஒரு மனுஷன் நம்முடைய ஆபத்து நேரத்தில் நம்மளை விட்டுட்டு போகும் பொழுதோ, உங்கள் இதயம் எப்படி வேதனைப்படுமோ அப்படியே என் கிறிஸ்துவின் இருதயம் வேதனைப்பட்டது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவருக்கு சரீரத்தில் வேதனை. அது மாத்திரமல்ல, நீங்கள் போய் மத்தேயு கடைசி அதிகாரங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் பொழுது அவரை பார்த்து பரிகசித்த மனுஷர்கள் இல்லை, அவரை துப்பினார்கள், அவரை கொட்டினார்கள். நீ உண்மையான கிறிஸ்துவா இருந்தால் இறங்கி வா அப்படின்னு சவால் விட்டாங்க இல்லையா? இப்படியெல்லாம் இயேசுவுக்கு எப்பக்கமும் அவர் என்ன பண்ணுறாரு, நெருக்கப்படுகிறார். இவ்வளவு நெருக்கங்களையும் தான் நேசித்த மனுஷரினால
தான் நேசிக்காத மனுஷர்களினால சரீரத்தில் வேதனை, காதுகளில் கேட்கும் பொழுது அவங்க பேசுகிற வார்த்தை. இதில் என்னென்னா சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் பக்கத்தில் இருக்க கல்லன் இல்லை, அவனும் பேசுகிறான். இயேசுவை பற்றி தெரியாது, ஆனால் அவனும் பேசுகிறான். இப்படி எல்லாரும் போகிற வர எல்லாரும் அந்த சிலுவையில் இயேசு தொங்குகிறதை பார்க்கிற எல்லாரும் அவரை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இவைகளை எல்லாவற்றையும் என் தேவன் சகிப்பதற்கு எது காரணம்? ஆமென். இவ்வளவையும் அவர் சகிச்சு அந்த சிலுவையில் கடைசி வரைக்கும் மறுதலிக்காமல் தன் ஜீவனை கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு இந்த எபிரேயர் 12:2 வாசிக்கிறோம். ஏன்னா இந்த சிலுவை அவர் சகிப்பதற்கு ஒரு காரணம், அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷத்தை அவர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை அதை மாம்ச கண்களில் பார்க்கும் பொழுது சந்தோஷம் தெரியாது. யார் தான் தெரிவா? கீழே இருக்கிற பிரதான ஆசாரியர், பக்கத்தில் இருக்கிற கல்லன், திட்டி கொண்டிருக்கிற மனுஷர்கள். மாம்ச கண்களில் பார்த்தா இயேசுக்கு அவங்க தான் தெரிவாங்க. ஆனால் இயேசு மாம்ச கண்களில் பார்க்கல, ஆவியின் கண்களில் பார்த்தார். ஹல்லேலூயா. இந்த ஆவியின் கண்களில் அவர் எதை பார்த்து கொண்டிருந்தார்? ஒரு சந்தோஷம் அவருக்கு முன்பாக இருந்தது. ஹல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை நினச்சிதான் தன்னை சுற்றி பேசுகிறவர்கள் காதில் வாங்கினா கூட அது கர்த்தர் காதில் வாங்காத மாதிரி இருந்தார். தன்னுடைய விழாவை குத்தினாலும் கர்த்தர் என்ன பண்ணார்? அமைதியாக இருந்தார். நீ உண்மையாகவே ராஜாவா அப்படின்னு கேட்டா, ஆமாம் நான் ராஜா தான் அப்படின்னு அமைதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது சகிப்பதற்கு இயேசுக்கு முன்பாக இருந்தது ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேச போகிற இந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா, இயேசுவே எப்படி நீர் இதை எல்லாவற்றையும் சகித்தீர் அப்படின்னா, அவருக்கு ஆவிக்குரிய கண்களில் அவருக்கு முன்பாக இருந்த சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படி இருந்துச்சு? இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு, இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க எப்படிப்பட்ட சந்தோஷம்? என்ன சந்தோஷம்? இதை நம்ம சகிச்சு இந்த சிலுவையை நம்ம கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டா பிதாவினுடைய வலது பாசத்தில் போய் உட்காந்து ஜம்முன்னு இருக்கலாம். அதான் அவருக்கு இருந்த சந்தோஷமா? இந்த சிலுவையை சகிச்சு நம்முடைய ஜீவனை கொடுத்தா சத்துருவின் தலையை நசுக்கலாம், அது அவருடைய சந்தோஷமா? அவருக்கு முதல்ல இருந்த சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த சிலுவையை சகித்து இதை ஏற்றுக்கொண்டு என் ஜீவனை நான் கொடுத்தால், கோயம்புத்தூரில் இப்படி ஒரு திருச்சபையில் ஒரு அம்மா வேதனையோடு வரும் பொழுது அந்த சிலுவை, ஹல்லேலூயா, அவர் கண்களுக்கு முன்பாக இருந்த சந்தோஷம், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பது தான். ஹல்லேலூயா. இதை நான் சகிச்சா இந்த முழு உலகத்தையும் நான் ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியும் என்ற சந்தோஷம் தான். ஒரு நாள் நீங்கள் ஆலயத்தில் முழங்கால் படிட்டு, இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னியோ, நான் இவ்வளோ பாவத்தை செஞ்சுருக்கிறேன், பார்க்கக்கூடாததை பார்த்துருக்கிறேன், கேட்கக்கூடாததை கேட்டிருக்கிறேன், செய்யக்கூடாததை செஞ்சுருக்கிறேன், சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் நான் இப்பொழுது உமக்கு முன்பாக என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன்னு சொன்ன உடனே ஒரே நிமிஷத்தில் உங்களுடைய உண்மையுள்ள வார்த்தை கேட்டு, நீ பாவி அல்ல, நீ நீதிமான் என்று, நீதிமான் ஆக்கப்படுவோம் என்று, அந்த சந்தோஷத்தை தான் அவர் கண்ணு முன்னாடி வச்சிருந்தார். அவர் சந்தோஷமே நீங்களும் நானும் தான். எப்படி ஏசப்பா அதை சகிச்சிங்க? உன்னை நினைத்து. ஹல்லேலூயா. என் தலைமுறை ஃபுல்லா சாபம்தான், என் முற்பிதாக்கள் ஃபுல்லா சாபம்தான். விக்கிரகத்தை வழிபட்டவங்க, ரத்தத்தை பலியாய் கொடுத்து விக்கிரகங்களோடு உடன்படிக்கை பண்ணவங்க, என்னையும் என் குடும்பத்தையும் என் தலைமுறையும் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இரத்த பலிகளை இட்டு உடன்படிக்கை பண்ணவங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தலைமுறையிலிருந்து ஆசீர்வாதம் உள்ள தலைமுறையை கர்த்தர் எழுப்ப, அந்த சந்தோஷத்துக்காக தான் கர்த்தர் அதை சகித்தார். ஹல்லேலூயா. ஆமா, அந்த இரத்தத்தினால ஒரு உடன்படிக்கை உங்கள் முற்பிதாக்கள் பண்ணது உண்மைதான். ஆமா தானே? நம்ம முற்பிதாக்கள் அப்படிதான் பண்ணாங்க. ஆடு வெட்டினாங்க, கோழி வெட்டினாங்க, ரத்தம் சிந்தி என்ன பண்ணாங்க? உடன்படிக்கை செய்தார்கள். அந்த உடன்படிக்கைகளை உடைத்து இவர்களை சாபத்திலிருந்து விடுதலையாக்கி பரம்பரையாக வர நோய். இந்த குடும்பத்தில் ஆண்களே இருக்க மாட்டாங்க. ஆண்கள் நல்லா வந்தாலும் தொழில் செய்தால் விளங்காது, ஆண்களுக்கு வியாதி வந்துடும், மரித்துருவாங்க. இப்படியெல்லாம் சாபங்கள் சில குடும்பங்களுக்குள்ள.
ஒரு சில வியாதிகள் என்ன பண்ணாலும் பிறக்கிற பிள்ளைகளுக்குள்ள சில வியாதிகள், இப்படிப்பட்ட தலைமுறை சாபங்களை உடைத்து அந்த தலைமுறை ஆரோக்கியமான தலைமுறையாய், ஆண் மக்கள் உள்ள தலைமுறையாய், ஜெயிக்கிற தலைமுறையாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று அந்த சந்தோஷத்தை அவர் கண் முன்னாடி நிறுத்திதான் அந்த சிலுவையை அவர் சகித்தார். அவர் சந்தோஷமே நீங்களும் நானும் தான். எதை வைத்து அப்பா அதை சகித்தீர் என்றார். வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் போய் ஜம்முன்னு வலது பார்சத்தில் உட்காருவதை கர்த்தர் சந்தோஷமா நினைக்கல. என்னை பரிகசிச்சு என்னை நீ அவமானப்படுத்தினியே சத்துருவே, உன் தலையை நசுக்கிறதை குறித்து அவருக்கு முதலாவது சந்தோஷம் இல்லை. என்னை தூஷித்தீங்களே, உங்க எல்லாரையும் நான் ஒரு நாள் நிறுத்தி கேள்வி கேட்பேன்டா, அது அவருடைய சந்தோஷம் இல்லை. என்னை தேடி என் சமூகத்திற்கு வருகிறவர்களை நான் ஆசீர்வதித்து விருத்தி ஆக்குவேன் என்ற அந்த ஒரு மனநிலை தான் என் இயேசுவை சகிக்க வைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவை சிலுவையில் அறைந்தது எது? யாருன்னு நான் கேட்கல, யாருன்னு கேட்கல. யாருன்னு கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்க, ரோம போர் சேவகர்கள், 1 மார்க். அதை கேட்கல. எது இயேசுவை சிலுவையில் அறைந்தது? பாவம் இல்லை. பாவம் 2வது சீட்டுக்கு போயிடுச்சு. பாவம் வந்து முன்னாடி உட்காந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், எப்பா போ பின்னாடி போ, உனக்கெல்லாம் ஃப்ரண்ட் சீட்டெல்லாம் கொடுக்க முடியாது, நீ அந்த அவ்வளோ பெரிய ஆள். நம்ம அப்படி தான், பிசாசு, பாவம், பிசாசு. எங்கள் மாமியார் வந்தாங்க இல்லையா முன்னாடி, அவங்க சொல்லுவாங்க, எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த பிசாசு இருக்கானே அவன் ஏதோ பெருசாக பண்ணுற மாதிரி நினச்சி பண்ணுவான், அவன் சரியான ஏமாளி அப்படின்வாங்க. ஹல்லேலூயா, எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? ஏதோ பெருசாக இந்த குடும்பத்தை அழிச்சிருவோம், அதை கொண்டு வருவோம், இதை கொண்டு ஏதோ ட்ரை பண்ணுவான். கடைசியாக நம்ம ஆண்டு பாருங்க, ஒரே நிமிஷத்தில் சர்ச்சில் வந்து உட்காந்து ஏசையா அப்படின்னா இந்த வச்சுக்கோ சுகம். அவன் ஒரு ஏமாளி, அவன் ஒரு ஏமாளி, அவன் ஒரு கோமாளி. ஹல்லேலூயா. எதையோ செய்வேன்னு நினைப்பான், ஆனால் அவன் வச்சு கண்ணியை வச்சு நம்மளை பெரிய ஆள் ஆக்கிடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதை நான் சொல்லுவேன். யோசேப்பை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பிரசங்கத்தில், ஆனால் ஆவியான நினைப்பூட்டுகிறேன். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு கனி தரும் இப்படி ஒரு செடி. அவன் பாட்டுக்கு செடியாக இருந்திருப்பான், அவனை விட்டுருந்தான். ஆமாம் தானே? அவன் பாட்டுக்கு செடியாக இருந்து இந்த மாதிரி வண்ண வண்ண ட்ரெஸ்ஸை போட்டு, ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த செடி மேலே, கேமரா மேலே சொன்னேன். ஓகே, பார்த்தா அவனுக்கும் பல வர்ண ட்ரெஸ் கொடுத்தாங்களா இல்லையா? அவங்க அப்பா கொடுத்தார். இந்த மாதிரி பல வர்ண ட்ரெஸ்ஸை போட்டு ஜாலியாக ஜம்முன்னு அப்பாவுடைய அங்கியுடைய ஓரத்தை பிடிச்சினே அவன் பாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பான், வளர்ந்து இருந்திருப்பான். அவன் பாட்டுக்கு ஆட மேய்ச்சிருப்பான். ஆனால் பிசாசு என்ன பண்ணான்னா, இல்லை இல்லை அவங்க அண்ணனை ஏவி விட்டு இவனை குழிக்குள்ளே போடுறேன் அப்படின்னு அவன் என்னமோ பெருசாக பண்ணுற மாதிரி நினச்சான். சரி, ஆண்டவர் கை கட்டி, சரி குழி தானே, தள்ளு தள்ளு அப்படின்னார். ஆமென். குழியெல்லாம் பத்தாதே, குழிக்கு வந்து கூட இவன் அமைதியாக தேவனை தூஷிக்காமல் என்ன பண்ணுறான், நல்லா இருக்கானே அப்படின்னு உடனே கொண்டு போய் என்ன பண்ண, அடிமை. அங்கே ஒரு அம்மா வந்து, வா அம்மா மாருங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் விஷயத்தில். இப்போல்லாம் வாலிபர் கூட்டத்தில் நான் பேசும்போது சொல்லுவேன், வாலிப பசங்களை தான் நான் நம்புகிறேன், வாலிப பிள்ளைகளை. ஏன்னா எங்கள் அம்மா ஒரு டீச்சர். என்ன சொல்லுவாங்கன்னா, டீச்சர்ஸ் எல்லாம் பேசிப்பாங்கள்ல உட்காந்து, அப்படி பேசும்போது டீச்சர்ஸ் சொன்னாங்களாம், டீச்சர் எங்கள் அம்மா கிட்ட, ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ், பெரிய பிள்ளைங்க படிக்கிற டீச்சர்ஸ் சொன்னாங்க, டீச்சர் இந்த பசங்க சும்மா தான் போகிறானுங்க, இவ்வளவுங்க தான் அப்படிலாம் கூப்பிட்றாங்க, அவனுங்க அமைதியாக தான் இருக்கானுங்க டீச்சர், சொன்னால் கேட்டுப்பானுங்க, இவ்வளவுங்க தான் சிஸ்டர் டீச்சர். உயர்நிலை பள்ளி ஆசிரியர்கள் சொன்ன கருத்து, எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. ஹல்லேலூயா. சரி, இப்போ வந்துடலாமா இவர்கிட்ட? நல்லா ஜாலியாக இருக்கிறவரை கொண்டு போய் அங்கே பண்ணும். அப்புறம் அந்த அம்மா வந்து கூப்பிட, இவர் வேணான்னு சொல்ல, நீ எப்படி என்னையே வேணான்னு சொல்லுவ அப்படின்னு சிறைக்கு கொண்டு போய் போட்டு. இப்போ பயங்கரமாக பிளான் பண்ணி, இவன் திராட்சை செடியாக இருந்திருப்பான், இவன் பக்கத்தில் ஒரு பெரிய சுவரை பிசாசு கட்டிக்கிட்டே வரான். ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, சுவரை கட்டு கட்டு கட்டு, இவனை மறைச்சிடணும் இந்த யோசேப்பு. அதுதான் அந்த சுவருக்கு நோக்கம். என்ன பண்ணும், மறைச்சிடணும். சரி, கட்டு 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 கட்டுன்னு கர்த்தர் விட்டார்.
விட்ட உடனே நீங்கள் போய் அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரத்தில் இருக்கும். வாசிச்சிங்கன்னா இப்போ செடியாக இருந்தவன் பக்கத்தில் சுவர் கட்டின உடனே வசனம் சொல்லுது, இப்போ அவன் கொடியாக மாறிட்டான். ஹல்லேலூயா. இப்போ பிசாசு என்ன நினைச்சான், இப்போ அவன் செடியாக இருந்தானாலே சின்ன பிள்ளையா ஓரத்தில் இங்கே இருந்திருப்பான். இப்போ இதை கொடியாக மாற்றினா இவன் இங்கே இருப்பானா? சில பேருக்கு இன்னும் இது என்னன்னே தெரியல, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு. இப்போ இந்த செடி கொடியாக மாறினா பின்னாடி இருக்கவங்க பார்க்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? வளர்ந்துடும். இப்போ என்னன்னா பிசாசு நோக்கம், இவன் செடியாக இருந்திருப்பான், அவன் என்னமோ பெருசாக சுவரை கட்டுற மாதிரி பக்கத்தில் கட்டுவான். கர்த்தரும் நம்மளை கொடியாக்கி பெரியாளாக்கி தூரத்தில் இருக்கிறவன் பார்த்து, ஓ யோசேப்பா அவன் பெரியாளாச்சே அப்படின்னு சொல்கிறது. அல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன், பிசாசு ஒரு ஏமாளி. அவன் சுவர் கட்டுனானா கட்டு 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 அப்படின்னு விட்டுறணும், அவனை பெரியாளாக காமிக்கவே. என் இயேசு சிலுவையை ரொம்ப அவர் சகிச்சதுக்கான காரணம், சிலுவை அவர் பெருசா நினைக்கல, அவர் நினைச்சதெல்லாம் சந்தோஷத்தை. ஹல்லேலூயா. சிலுவையில் இயேசு அதெல்லாம் அவர் சகிக்கிறதுக்கு காரணமா வந்து ஃப்ரண்ட் சீட்ல, இப்போ நாங்கள் வந்த உடனே பாஸ்டர் எங்களை கூப்பிட்டு இங்கே உட்காருங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்தார் ஸ்பெஷல். அந்த மாதிரி ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து உட்கார வச்சது எதை சொல்லுங்க? பாவத்தை அல்ல, அன்பு, லவ். அன்பு தான் அவரை சிலுவையில் அவ்வளவு நேரம் நிற்க வச்சு தன் ஜீவனை கொடுக்க வச்சுச்சு. ரெண்டாவது தான் பாவம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஒத்துக்கிறீங்க? அடுத்த வருஷம் ஒரு ப்ரீச்சர் வருவார். எப்படி இந்த நாளில் நாங்கள் வரமாட்டோம், அடுத்த வருஷம் வேறு ஏதாவது ப்ரீச்சர் வரும். இந்த நாளில் வரமாட்டோம், வேறு விசேஷ கூட்டத்துக்கு வரோம். ஏன்னா ஒரே கூட்டத்துக்கு திருப்பி கூப்பிட்டா திருப்பி நான் என்ன சிலுவை உபதேசத்தை. ஓகே, அப்போ வரும் பொழுது அவர் வந்து இயேசுவை சிலுவையில் அறைந்தது எது அப்படின்னு கேட்ட உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் அப்படியே ஷாக் ஆயிடுவார். ஹல்லேலூயா. ஓகே, பார்ப்போம் அடுத்த வருஷம் நீங்கள் தான் பாஸ்டர் பிலிப் சாட்சி. ஓகே, இப்போ இயேசு சிலுவையை சகிச்சதற்கான காரணம் அவருக்கு முன்பாக இருந்த சந்தோஷம். இயேசு மாத்திரமல்ல, இந்த வேதத்தில் பவுல் என்ற ஒரு அப்போஸ்தலர் இருக்கிறார். அந்த அப்போஸ்தலரும் அநேக பாடுகளை சகிச்சார், உபத்திரவங்களை சகிச்சார். அவர்கிட்ட போய் கேட்கலாமா, ஏன் அதெல்லாம் நீங்கள் சகிச்சிங்க, எப்படி அதெல்லாம் சகிச்சிங்க அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க என் கூட சேர்ந்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நல்லா நமக்கு தெரிஞ்ச மனப்பாட வசனம் இது. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்தவர்களுக்கு பாடுகளே இல்லைன்னு வேதம் சொல்லுதா? இல்லை, உறுதியா சத்தமாவே சொல்லுங்க. ஏன்னா நம்ம பாடுகள்னு உடனே பதறதுனால தான் பிசாசு என்ன பண்றான். பவுல் கேட்டா என்ன சொல்றாருன்னா, பாடுகள் இருக்குதான், 1 குறைய 40 அடிகளை அடிக்கிறான், பெண்டு நிமித்துட்டானுங்க. நான் ஒன்றுமே பண்ணல, சும்மா தான் போய் ஒரு அம்மா பிசாசு பிடிச்சிருக்கேன்னு விடுதலை ஆக்கினேன். அதுக்கு என்னை கொண்டு போய் அடின்னு அடித்து தொழுவ மரத்தில் கட்டி தோலை உரிச்சானுங்க. இப்போ பவுல்கிட்ட போய் கேட்டால் பவுல் சொல்கிறார், எப்போதும் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் பவுலை பார்த்து என்ன சொல்ற, என்ன விளையாடுறீங்களா? இல்லை, பவுலையும் சீலாவையும் அந்த தொழுவ மரத்தில் கட்டி அவர்களை வைக்கும்பொழுது வசனம் சொல்லுகிறது, அவங்க வெறும் ஜெபம் பண்ணல, பாட்டு பாடி ஜெபம் பண்ணாங்களாம். பாடல் பாடுகிறது இந்த ஆராதனை வேலை. சில சபைகள், ஆனால் நம்ம சபையை நான் ரொம்ப பாராட்டுறேன். நாங்கள் உள்ளே வரும்போது ஆராதனை வேலை சர்ச் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. பாஸ்டர் சூப்பராக சர்ச்சை வந்து லீட் பண்ணுறாங்க, நடத்துகிறாங்க. எழுமி நிற்கணும், அந்த அந்நிய பாஷைகள், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்போ அந்த அத்தாரிட்டியோட சர்ச்சை என்ன பண்ண முடியல, எழுந்து நிற்கணும் அப்படியெல்லாம் முடியாது அப்படின்னு பின்னாடி 4 பேர் இருப்பாங்க. ஏன் எழுந்து நின்னாதான் ஆண்டவருக்கு தெரியுமோ, ஏன் உட்காந்துட்டே முட்டி போட்டு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா, முட்டி போட்டால் தான் ஆண்டவருக்கு ஜெபத்தை கேட்பாரோ அப்படி. சின்ன பிள்ளைங்களை கண்ணு மூடு அப்படின்னா சின்ன பிள்ளைங்க கேட்குது. அப்போல்லாம் பெரியவங்க தான் ஏதாவது கேட்பாங்க. இப்போல்லாம் குட்டி பிள்ளைங்களே என்ன பண்ணுறாங்க, கண்ணை மூடி தான் ஜெபிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி, ஏன் கண்ணை மூடலைன்னா ஆண்டவர் கேட்க மாட்டார் ஆண்டி அப்படின்னு. இப்போ என்ன பண்ண முடியல யாரையும். ஆனால் நீங்கள் அவ்வளோ அழகாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறீங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அதெல்லாம் பயங்கரமான ஆசீர்வாதம். ஏன் நான் அதை இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா, நான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவள்.
எங்கள் பாஸ்டர் சொன்னால் சும்மா வாலிப பிள்ளைங்க அப்படியே வெளியே நின்று பேசிகிட்டு இருந்தால் சொல்வார், டக்குன்னு யாராவது பேர் சொல்வார், நீ பெருக்கிறது அப்படின்வார். டக்குன்னு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அதை ரொம்ப ஒரு ப்ரிவிலேஜாக செய்வோம். சின்ன விஷயந்தான். ஆனால் பாஸ்டர் சொன்னாலோ, பாஸ்டரை பார்த்தாலோ, பாஸ்டர் சொன்னால் எலும்பு முட்டி போடு எதை சொன்னாலுமே அது செய்யணுமா, இது அப்படியா, அப்படி தான் வேதம் சொல்லுதா, பைபிளில் எங்கேயாவது ஈஸ்டருக்கு பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லுதா, ஆனால் நம்ம சாப்பிடாம இருக்கோமா? சாப்பிட்றோம் இல்லை. அப்போ எதை சொன்னாலும் பைபிள் அப்படி சொல்லுதா, பைபிள் அப்படி சொல்லுதா அப்படின்னு கேட்காம ஆவிக்குரிய தேவ மனுஷர் சொல்லுகிறதை அப்படியே கேட்டால் கர்த்தர் நம்மேலும் நம்முடைய தலைமுறையின் மேலும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்ட. ஹல்லேலூயா. சில விஷயங்கள் நம்ம இன்னும் கற்றுக்கல. அவர்கள் தேவ சமூகத்தில் எத்தனை வருஷ ஊழியம் கற்றுக்கிட்டாங்க. அதை சுலபமாக நமக்கு என்ன பண்ணிடுறாங்க, எத்தனையோ மணி நேரம் முழங்கால் படிக்கிட்டு வசனத்தை தியானித்து கொண்டு வந்து சும்மா அரை மணி நேரத்தில் அந்த சேமனை உங்களுக்கு சொல்லி அதனுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே ஒரு ஊழியக்காரர் கொண்டு வரும் பொழுது அது எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியமாக நம்ம நினைக்கணும். ஆமேன். அப்படி நினச்சி நீங்கள் வாங்கும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்கள் தலைமுறையிலேருந்து கர்த்தர் ஊழியர்களை எழுப்புவார். உங்கள் தலைமுறைகள் 1000 பேருக்கு ஆசீர்வாதமாக மாறுவாங்க. உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தேசத்தை கர்த்தருக்காக சுதந்தரிப்பாங்க. நீங்கள் பண்ணுகிற சின்ன கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்படி தான் பவுல் இவ்வளவையும் சகிச்சு பாடல்களை பாடி ஆராதனை வேலையில் நிறைய ஆராதனை முடிச்சதுக்கப்புறம் மெசேஜுக்கு மட்டும் சில பேர் வருவாங்க. அப்படி இல்லாமல் பாடல் பாடுகிறது ஒரு தேவ பலன். அதுவும் வேதனையின் நடுவில் நெருக்கத்தின் நடுவில் பாடுகிற பாடல் இருக்கு பாருங்க, அந்த பாடலுக்குரிய பலன் ரொம்ப அதிகம். ஹல்லேலூயா. நீங்கள் ஜாலியாக இருக்கும் போது இயேசு கூட வருவார் அப்படின்னு நீங்கள் பாடுறதை விட எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டு மொத்தமாக உங்களை புறக்கணிச்சிட்டு நீங்கள் நேசிச்சவங்கெல்லாம் உங்களை மறந்துட்டு உங்களை தன்னந்தனியாக விடும்போது இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஃபாதர் அதை அழகாக பாடி தானானா தந்தன தானானா. நீங்கள் இப்படி மட்டும் உங்களுக்கு துரோகம் பண்ணின, உங்களை விட்டு எல்லாம் போயிட்டாங்க, நீங்கள் நேசித்த கணவர், நம்ம அன்பு கூர்ந்த பிள்ளைகள், எப்படி நீங்கள் எதை வச்சாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, பயங்கரமான போராட்டத்தின் நடுவில் நீங்கள் தானானா தந்தன தானானா அப்படின்னா பரலோகம் உங்களை கொண்டாடாதா? ஹல்லேலூயா. ஆமேன். நம்ம எப்போ பாடுவோம் இயேசு கூட வருவார் தெரியுமா? இருட்டில் சுடுகாட்டை கிராஸ் பண்ணும்போது. ஹல்லேலூயா. இப்படியே பாடலை பயன்படுத்திருந்தால் தான் பாடலுடைய வல்லமைகள் சில என்ன பண்ண மாட்டேங்குது. ஆனால் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் நெருக்கத்தின் நடுவில் சகித்து கொண்டு அவர்கள் உதடுகள் பாடலை பாடுது. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என பாவை ஸ்தோத்தரிப்பே. பவுல் சீலா பாடினாங்க. சும்மா சொல்றேன். என்ன வந்தாலும் பாடலாமா? எது நடந்தாலும் என பாவை ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். அப்ப அடுத்த முறை ஒரு தேவை உங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க? என்ன பாட்டு வேணாலும் பாடலாம், ஆனா விசுவாசத்தோட பாடுங்க. என்ன வந்தாலும். கடன்காரன் வந்து இப்பதான் திட்டிட்டு போறாரு, வாசல்ல நின்று. சும்மா சொல்றேன், அப்படியெல்லாம் நடக்காது. இயேசு நாமத்தில் கடனே வாங்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி வந்து போன உடனே பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க? அப்போதான் அவங்க வீட்டு ஜன்னல் பக்கத்தில் காது வந்து ஒட்டிடும் அவங்களுக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு அதை அடுத்த வீட்டுக்கு சொல்கிறதுக்கு. ஆனால் சர்ச்சுக்கு வர யாரும் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆமென். ஆமாம். என்னை குறித்து நான் சாட்சி சொல்லியிருக்கிறேன். என் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ ஒரு தடவை நான் அப்படி தான் வீட்டில் அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் சலசலப்பு.
அப்போ அவங்க ஏதோ சிலப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் கிராஸ் பண்ணும்போது பக்கத்து வீட்டில் இருக்க அங்கிள் வந்து அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். நான் அப்படி கிராஸ் பண்ணேன், அவர் ஜன்னல் அப்படி பார்த்தேன் அவர். அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு, எனக்கு எதுவும் கேட்க தெரியல, ஆனால் கோவம் வந்துருச்சு. அப்படியே இப்படி பார்த்தேன், உடனே அவர் போயிட்டார். இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை தான், ஏதோ ஒரு சலசலப்பு தான் ஒரு வந்துருச்சு, போயிட்டார். நம்மளை திட்டிட்டு ஐயா போயிட்டார். இல்லை இப்போ அம்மாமார் கூட அடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட, தெரியல எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு. ஒரு இல்லைன்னா அம்மாமார் அடிச்சுட்டு கிச்சனுக்கு போயிட்டாங்க, அப்படியே தான் நம்ம வச்சுப்போம், வயசு வருஷா. அப்புறம் நான் பெண்களுக்கே சப்போர்ட் பண்ணுறேன், அடுத்த முறை இந்த சிஸ்டர் வந்து பெண்கள் கூட்டத்துக்கு மட்டும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஃபஸ்ட்டு நான் ஆண்களுக்கும் பேசுவேன். ஓகே, இப்போ 2 பக்கம் ஏதாவது ஒரு வந்துருச்சு. இப்போ பக்கத்தில் இருக்கவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சண்டை முடிஞ்ச உடனே ஒரு சத்தம் கேட்குது, என்ன வந்தாலும். இப்போ அந்த அம்மா காது வச்சுட்டு இருந்துச்சுல்ல, அந்த காதில் யாரோ படான்னு அடித்த மாதிரி இருக்கும். இருக்குமா இருக்காதா? என் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. இப்போ சண்டைக்கா சோத்துறோம்? ஆமாம். ஏசப்பா கடனுக்கா சோத்துறோம்? ஆமாம், கடனுக்கு தான் ஏன் சோத்துறோம். ஸ்தோத்திரம் இருக்குமா இருக்காதா? ஆனால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் புறஜாதிகளை போலவே, என்னது கேட்டா, அவ கேட்டா, அதெல்லாம் இல்லை, கேட்டா கேட்டுட்டு போறா. அதே காதுகள் நான் கர்த்தரை உபத்திரவத்தின் நடுவில் துதிக்கிறத கேட்கணும். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் எப்படி பாடினாங்க தெரியுமா? அப்படி பாடினாங்களா? பவுல் சீலா பாடின சத்தம் சிறைச்சாலை மொத்தமும் கேட்டுச்சு, அங்கிருந்த எல்லார் காதுக்கும் கேட்டுச்சு. அப்ப எப்படி பாடியிருப்பாங்க? என்ன வந்தாலும், மைக் இல்லை, இப்ப மைக் இருக்கு, எது நடந்தாலும் என் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே, அப்படி பாடியிருப்பாங்க இல்ல, சத்தமா பாடியிருப்பாங்க. ஏசப்பா 1 குறைய 40 அடிக்கு சோத்துறோம், கால்கள் தொழுவ மரத்துல இருக்கு சோத்துறோம், நல்லது செஞ்சவனுக்கு கெட்டது கிடைச்சிச்சு சோத்துறோம். பாட பாட கர்த்தர் அஸ்திபாரங்களை அசைச்சார். அப்போ உங்க பாட்டுக்கு இருக்கிற பவரை பார்த்தீங்களா? உங்க பாடல் சத்துருவ, ஹல்லேலூயா, உங்க பாட்டு சத்தம் அவனுக்கு வெக்கத்தை கொடுத்தணும். ஹல்லேலூயா. சிலுவையில் இயேசு தொங்கும் பொழுது ஜெயிச்சிட்டோம் 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 அவன் நினைச்சான். இல்லையா, மாம்ச கண்கள்ல பார்த்தா தான் சிலுவையும் ரத்தமும் எலும்பும் உபத்திரவமும் வேர்வையும் உனக்கு தெரியும். ஆனா ஆவியின் கண்கள்ல பார்த்தா ஒரு பெரிய சந்தோஷத்தை நான் எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். சத்ருவே, உன் கண்ணுக்கு அது தெரியாது. எத்தனை பேரை இந்த மரணத்தினால் நான் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர போகிறேன்னு உனக்கு தெரியாது. எத்தனை ஜீவனை இந்த மரணத்தினால் காப்பாற்ற போறேன்னு உனக்கு தெரியாது. சத்ருவின் கண்களுக்கு தெரியாது, உங்க கண்களுக்கு தெரியும். எப்பொழுதும் ஆவிக்குரிய திருச்சபையில் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்றது, ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய கிரியைகள், இதை எதிர்பார்க்கணும். ஆமென். வந்த வண்ணமாவே இருக்கக்கூடாது. பவுலை கேட்டா பவுல் சொல்றாரு, இக்காலத்து பாடுகள் ஒப்பிடத்தக்கவைகள். அதுல 2 வார்த்தையை நீங்க மனசுல வச்சுக்கணும். இக்காலம், இனி. சொல்லுங்க என் கூட சேர்ந்து. இக்காலம்ன்றது பிரசன்ட், இப்ப உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பாடுகள், இப்ப உங்க கண்களுக்கு முன்னாடி இருக்கிற வேதனை, இப்ப நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைமைகள். நீங்க இப்ப பார்த்தா என்ன வாழ்க்கை இது அப்படின்னு தோணும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இக்காலத்தை அல்ல, இனி. ஆமென். ஒரு ஃபியூச்சரை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார், ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த எதிர்காலம் இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற வேதனைக்கு ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. இந்த தராசில கொண்டு வந்து அதை வைக்கவே முடியாது. எறும்பு பக்கத்துல ஒரு தராசை எறும்பு வச்சுட்டு பக்கத்து தராசில யானையை வைக்க முடியுமா? வைக்க முடியுமா? முடியவே முடியாது. யானையை கொண்டு போய் தராசில வைக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. அப்படிதான் வேதம் சொல்லுது. இக்காலத்து பாடு ஒரு எறும்பு மாதிரிப்பா. அது கூட அந்த யானை கர்த்தர் கொடுக்க போகிற மேன்மைய மகிமைய ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. அதை தராசு பக்கத்திலே கொண்டு வர முடியாது.
யூ cannot கம்பேர். அதை கம்பேரே பண்ண முடியாது. அப்போ எப்போ பார்த்தாலும் நல்ல இந்த குட் ஃப்ரைடேக்கு வந்து இயேசு சகிச்சாருன்னு மட்டும் சொல்லாமல் நானும் சகிப்பேன் ஜெயிப்பேன். சொல்லுங்க என் கூட சேர்ந்த இந்த வார்த்தையை. யுத்தத்தில் 2 விதமான யுத்தம் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம வாசிக்கிறோம்ல, என்ன வாசிக்கிறோம்? அவருடைய ரத்தத்தினால நம்மை கர்த்தர் எப்படி மாற்றிருக்கிறார்? ராஜாக்களும், சொல்லுங்களேன், ராஜாக்களும் 2 விதமாக யுத்தம் பண்ணலாம். ஒன்று ராஜா மாதிரி யுத்தம் பண்ணலாம். எப்படி? யாராவது ஒரு பிரச்சனை வந்தால் அப்படியே வேட்டியை மடித்து கட்டி எட்ரா அருவாளன்னு சொல்லி போய் என்ன பண்ணலாம்? சண்டையை போட்டு பெலிஸ்தியரை தூக்கு, அமலேக்கனை தூக்கு. இது என்ன பண்ண முடியாது? இப்போ யுத்தம் பண்ண முடியாது. இதுக்கு தான் வேதத்தில் எரிகோன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இருந்துச்சா? இதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எரிகோ பயங்கரமான மதில்கள் சூழ்ந்த ஒரு இடம். கத்தியெல்லாம் வச்சு இந்த கல்லை என்ன பண்ண முடியாது. இஸ்ரவேலரே உங்கள் வீட்டில் இருக்கிற பயங்கரமான அந்த இரும்பு கடப்பாறையை கொண்டு வந்தால் கூட என்ன பண்ண முடியாது உங்களால். இந்த கல்லை அசைக்க முடியாது. அப்போ இப்போ எப்படி யுத்தம் பண்ணுறது ஆண்டவரே அப்படின்னா, இது ஆசாரியன் யுத்தம் பண்ணுவது போல். இப்போ ஆண்டவர் சொன்னார், இப்போ இந்த கத்தியெல்லாம் கொஞ்சம் ஓரவை, இப்போ இந்த யுத்த புருஷர்கள்லாம் கொஞ்சம் ஓரமாக வர சொல்லு. இப்போ எப்படி ஆண்டவர் யுத்தம் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீ ஆசாரியனை வச்சு பண்ணு. எப்படி ஆசாரியர்? உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு சுற்றி வா ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இந்த சுற்றி வரும் பொழுது என்ன பிரச்சனை அப்படின்னா, அமைதியாக வரணும். இப்போ இவங்க அமைதியாக சுற்றி வரும்பொழுது சுற்றி இருக்கிறவர்கள் அந்த மேலே அலங்கத்திலேருந்து பார்த்தவங்க எப்படி பார்த்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க? இயேசுவை சிலுவையில் பார்த்து என்ன சொன்னாங்க? கேலி கிண்டல் பண்ணாங்களா இல்லையா? அதே மாதிரி தான் எரிகோவை உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வருகிற ஆசாரியர்களை பார்த்து என்ன பண்ணியிருப்பாங்க? கிண்டல் தான் பண்ணியிருப்பாங்க. நீ இப்படி அமைதியாக சுற்றி வந்தா உன்னால் என்ன பண்ணிட முடியும்? இப்படியே சும்மா சனிக்கிழமான ஞாயிற்றுக்கிழமான பைபிளை எடுத்துக்கொண்டு இப்படி வச்சுக்கொண்டு சர்ச்சுக்கு போயிட்டா உழைக்கணும்பா சொல்கிறாங்களா இல்லையா? ஆமாம், அப்படி தானே சொல்கிறாங்க புறஜாதியார். நம்மளை பைபிள் எடுத்துகிட்டு வந்தால் என்ன சொல்கிறாங்க? இப்படியே சும்மா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டா. அப்படிதான் எரிகோவை பார்க்கும் பொழுது அதை மேலேருந்து இப்படியே நீங்கள் அமைதியாக சுற்றி வந்தால் எங்கள் எரிகோவை ஏதாவது பண்ண முடியுமா? இப்படியே அமைதியாக சிலுவையில் தொங்கிட்டா என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லை? ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சுற்றி வந்து 7வது நாளில் கர்த்தர் எவ்வளோ பெரிய ஜெயத்தை கொடுத்தார். இதுதான் ஒரு ஆசாரியனை கொண்டு கர்த்தர் செய்கிற யுத்தம். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன், நல்லா இந்த 2 வார்த்தை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சில நேரம் எதிர்த்து ஜெயிக்கணும், சில நேரம் சகிச்சு ஜெயிக்கணும். ஹல்லேலூயா! உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்குதா? யுத்தங்களில் வித்தியாசம் இருக்குது, பாடுகளில் பிரச்சனைகளில் வித்தியாசம் இருக்குது. எல்லா பிரச்சனையும் பேசி என்ன பண்ண முடியாது. சில பிரச்சனையெல்லாம் நம்ம பேசுனதுனால தான் பெருசாச்சே. நான் ஏன் தெரியுமா அந்த பக்கம் பார்த்து சொல்லுவேன்? எப்பவுமே இந்த பக்கம் தூங்குனாங்கன்னா அந்த பக்கம் பார்ப்பேன், தூங்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் அந்த பக்கம் ஏன் பார்த்து சொன்னேன்னா, பேசி பிரச்சனையை பெருசாக்குறது. ஆமென். ஆமாம், சும்மா அவர் இருந்துட்டா போதும், ஒரு சத்தம் வரும் நொட்டுன்னு. என்னது? தண்ணி கேட்டார் ஐயா, டயர்டாக இருக்குன்னு பொங்குன்னு ஒரு சத்தம் வரும். ஏன் அப்படி வைக்கிற? நான் எங்கே அப்படி வச்சேன், நல்லா தானே வச்சேன், என்னையே சொல்லுங்க. ஆரம்பிச்சதான் போதும், வாய் நிறுத்தாது. சில பிரச்சனைகள் சில குடும்பங்களுக்குள்ளே வந்தது எதுக்காக யோசிச்சு பாருங்க. எப்போவுமே நான் அதான் சொல்லுவேன், எப்போ பார்த்தாலும் நம்ம தாவீது நம்ம மாமியார் கோலியாத்து, எப்போ பார்த்தாலும் நம்ம தாவீது நம்முடைய முதலாளி சவுலு. இப்படி தான் நம்ம கற்பனை உலகத்திலே வாழ்கிறோம். எப்போ பார்த்தாலும் நம்ம யோசேப்பு, இப்படியே நல்ல கேரக்டரோடலாம் நம்மளை சேர்த்துக்கிறது, நம்ம எதிரியாக இருக்கிறவங்கள வில்லன் கேரக்டரோடு சேர்த்து விட்டுறது. அப்போ நம்ம ஆண்டவரே நான் என்னப்பா பண்ணேன், சவுல் தான்ப்பா, கோலியாத் தான்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், அம்மா இந்த குடும்பத்துக்கு சவுலே நீ தான், உன்னை கட்டிட்டு வந்ததுலேருந்தா இம்புட்டு பாடு தெரியல. அப்போ நம்ம என்ன நினச்சிப்போம்னா, நம்ம தான் தாவீது.
இதனால தான் எப்பவுமே ஜெபிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதோ எல்லாத்தையும் ஜெபிக்கிறது இல்லை. ஜெபிச்சு ஜெப தியானம், அது என்னுடைய மாமியார் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஜெப தியானம், ஜெபம் என்பது எனக்கு தெரிந்த எல்லாவற்றையும், ஆண்டவரே நான் தாவீதை போல துன்புறுத்தப்படுகிறேன், துரத்தப்படுகிறேன், வேட்டையாடப்படுகிறேன், விரட்டப்படுகிறேன், இரவில் தூக்கமில்லை, தாவீதை போல். தாவீதை பாடுறாரு இல்லை, இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னே சொல்லிட்டு இருப்போம். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சொல்லி முடிச்சிருங்க. நான் என்ன பண்ணுறது, நம்ம அப்படி தான் போய் தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் சொல்லி, ஆண்டவர் வேற சொல்லிட்டார் வசனத்தில், எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்க. அதனால நீங்கள் எல்லாவற்றையும் தைரியமாக ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணலாம், தெரியப்படுத்தலாம். ஆனால் தெரியப்படுத்திட்டு ஆண்டவர் வந்து இங்கே பாருமா அப்படின்றதுக்குள்ளே, சரி வருகிறேன் ஆண்டவரே இன்னாத்துமாவே அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் கியரை போட்டு ஜபிச்சுட்டு தியானிக்கணும். அந்த இடத்துல உட்காந்து, ஆண்டவரே இப்படியெல்லாம் போகுது, இதில் எனக்கு என்ன. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் கிறிஸ்தவர்கள்னு சொல்ல மாட்டேன், ஆவிக்குரியவர்கள்னு சொல்கிறேன். ஆவிக்குரியவர்கள் சந்திக்கிற எந்த போராட்டமும் ஒரு நோக்கம் இல்லாமல் இருக்காது. There is, for Christians, for the spiritual people, ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னாலே பர்பஸ் இல்லாமல் வராது. ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்குதா? நீங்கள் எந்த பிரச்சனையை சந்தித்தாலும், எப்படிப்பட்ட உபத்திரவத்தின் குகைக்குள்ளே நீங்கள் போயிருந்தாலும், எப்படிப்பட்ட மரண இருளில் நீங்கள் நடந்தாலும், எப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகளுக்குள்ளே நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், ஒரு விஷயத்தை உங்கள் மனசில் வச்சுக்கணும், ஒரு நோக்கம் இதற்கு இருக்குது. எதுவுமே என் வாழ்க்கையில் தற்செயலாக நடக்காது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவேன்? ஒரு ஆவிக்குரியவர்கள் வாழ்க்கையில் தற்செயலாக எதுவுமே நடக்காது. சும்மா நான் கதிர் பறுக்க போகிறேன் அப்படின்னு போன ரூத்துக்கு வசனம் சொல்லுகிறது, அது தற்செயலாய் அது போவாசின் களமாய் இருந்தது. ஆனால் நான் சொல்கிறேன், அது தற்செயலாக நடந்துச்சு. இட்ஸ் நாட் அன் ஆக்சிடென்ட், இட்ஸ் இன்சிடென்ட். அது ஏதோ தற்செயலாக நடந்தது அல்ல. தேவ திட்டத்தின்படி கர்த்தர் அவளை போவாசின் களத்துக்கு போக வச்சார். கர்த்தருடைய திட்டம் அவள் மேல் இருந்தது. ஏன் சொல்லுங்க, அவளுக்கு பெருசா இஸ்ரவேலின் தேவனை தெரியாது, ஆனா தன் கண் முன்னிருந்த மாமிக்கு கீழ்ப்படிய தெரியும். ஹல்லேலூயா. சுயநலம் இல்லாமல் மற்றவர்களை நேசிக்க தெரியும். இந்த மோவாபில் ஒருத்தன் கூட இங்க வந்து சேரக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையே இந்த ஒரு ஸ்திரீயின் உத்தம குணம் மாற்றினது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்வீங்க? அன்பு செய்கிற ஒரு விஷயம் பயங்கரமானது. அன்பு தான் இயேசுவை சிலுவையில் ஆணிகள் அல்ல, அன்பு தொங்க வச்சுச்சு. ஆமென். நீங்க பாராட்டுகிற அன்பு கர்த்தரை அசைக்கும். நீங்க சகிக்கிற அந்த சகிப்பு கர்த்தரை அசைக்கும். என் கூட சேர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க 2 கொரிந்தியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் நீங்கள் வீட்டில் நேரம் கிடைத்தா வாசித்து தியானிக்க வேண்டிய ஒரு அதிகாரம். எப்போவுமே பிரசங்கிக்கும் போது நான் சொல்லுவேன், ஒரு பிரசங்கத்தை கேட்டால் அந்த பிரசங்கத்தை கேட்டு எழுதி வைத்தாலோ இல்லை மனதில் வைத்தாலோ அதை வீட்டுக்கு கொண்டு போய் மறுபடியும் தியானிக்கணும். ஆமென். எங்கள் அப்பா பாஸ்டர் இல்லை. என் குடும்பத்தில் ஆவிக்குரிய ஒரு திருச்சபைக்கு வருகிறதே ஃபஸ்ட் இப்போ நாங்கள் தான் வந்திருக்கிறோம். ஆமென். எதுவுமே இல்லை. ஆனால் எப்படி கர்த்தர் என்னை ஊழியக்காரியாக மாற்றினார்னு எனக்கு தெரியல. இப்பயும் நான் பிரமிக்கிறேன் அதை நினச்சி. அல்லேலூயா. எப்படி கர்த்தர் மைக்கை கொடுத்தாரு என் கையிலன்னு எனக்கு தெரியல. எப்படி உங்கள் முன்னாடி கர்த்தர் நிறுத்தினார் என்று எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் காண்கிற தேவன் என்று சொல்லுவது, நீங்கள் தாகத்துக்கு தண்ணி இல்லாத போது பார்க்குறவர் மட்டும் இல்லை. ஆமென். நான் சென்னையில் இருக்கும் பொழுது பாஸ்டர் அவர்கள் மெசேஜ் எடுத்தாங்கன்னா அது நோட்டில் எழுதுவேன். எழுதி வைத்துக்கொள்வேன். வைத்து முடிச்சு அடுத்த சண்டே நான் திருப்பி சர்ச்சுக்கு வரத்துக்குள்ளே அதை மறுபடியும் ஒரு தடவை தியானிச்சுட்டு தான் வருவேன். ஆமென். ஏன்னா எங்கள் பாஸ்டர் மெசேஜ் எடுக்கும்போது ஒரு வசனத்தை எடுத்தார்னா அதை 1 மாதம் பிரசங்கிப்பார். அப்போ அந்த 1 மாதம் அப்படியே அடுத்தடுத்து கோர்வையாக அவர் பிரசங்கிக்கிறதுனால நான் அதை படிக்காமல் தியானிக்காமல் அடுத்து கர்த்தர் மனுஷன் அதை பார்க்கல. இப்போ நான் போய் எங்கள் பாஸ்டருக்கு சொன்னால் தான் எங்கள் பாஸ்டருக்கே அது தெரியும். பாஸ்டருக்கு அது தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு அது தெரியும். நீங்கள் எங்கே இருக்கீங்க, எப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கீங்க, எப்படிப்பட்ட பின்னணி இருக்கீங்க, நீங்கள் யாராக இருக்கீங்க, அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாது. ஆனால் என்னை முழு மனதோடு யாரும் பார்க்க, ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதை எங்கே கண்டுபிடிச்சாரு? கர்த்தர் தாவீதை எங்கே கண்டுபிடிச்சார்? கர்த்தர் யாக்கோபை எங்கே கண்டுபிடிச்சார்? வசனம் சொல்லு, ஊளையிடுகிற
அவாந்திர வழிகளும் வனாந்திரங்களிலிருந்தும் கர்த்தர் யாக்கோபை வரவழைச்சார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் தேர்ந்தெடுக்கிற மனுஷர்களுடைய அந்தரங்கத்தை கர்த்தர் பார்க்குறார். வேதத்தில் ஒரு வசனம் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டதுன்னா அதை போய் நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமான சில விஷயங்கள் வெளிப்படும். இன்றைக்கு நாங்கள் பொதுவாக இருந்து இத்தனை பேருக்கு சொல்கிறோம், ஆனால் நீங்கள் அதை பொதுவாக கேட்டுட்டு போகாமல் வீட்டுக்கு போய் மறுபடியும் இந்த 2 கொரிந்தியரை எடுத்து 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து அதில் சொல்லப்படுகிற வசனத்தை மறுபடியும் ஒரு தடவை சொல்லி பார்த்து அதை ஜெபமாக மாற்றினீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து அந்த வசனத்தை எடுக்கலாம். நமக்கு டைம் முடிய போது அந்த வசனத்தோடு நான் முடிக்கிறேன். எடுத்துட்டிங்களா? வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தில் 17-18 சொல்லி கடைசியாக 16ஆம் வசனத்தை சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். எத்தனை பேர் முடிக்க போகிறோன்னு உடனே அப்பாடா முடித்த உடனே பாட்டு பாடணும் ஓடுறது இல்லை? ஆமென். ஏன்னா நீங்கள் திருப்பி வர போகிறீங்க 6 மணிக்கு. எத்தனை பேர் வருவீங்க? வந்துடுவீங்க. சரி, ஓகே. நாளைக்கு சாயந்தர கூட்டத்திலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. இதை முடிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வோம். இங்கே வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா ரொம்ப முக்கியமான வார்த்தை. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி. இயேசு எதை நோக்கி கொண்டிருந்தார்? அவர் கண்களுக்கு படுகிற பிரதான ஆசாரியனை அல்ல, அவர் கண்களுக்கு முன்பாக இருக்கிற மனுஷரை அல்ல, காணப்படாத சந்தோஷத்தை. ஆமாதானே சொன்ன அந்த வார்த்தை. இப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, காணப்படுகிற அவரை போலவே நீங்களும் இப்போ பார்க்குற இந்த உபத்திரவத்தை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. இப்போ இந்த குட் ஃப்ரைடேல கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கறது என்னன்னா, சிலுவையில் இயேசுவுக்கு இருந்த கண்கள் இன்றைக்கு உங்களுக்கு வரப்போகுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். எதிர்த்தும் ஜெயிப்போம், சகிச்சும் ஜெயிப்போம். ஆமேன். ஆண்டவர் எப்படி ஜெயிச்சார்? எதிர்த்தா ஜெயிச்சாரு? சகிச்சு ஜெயிச்சார். ஹல்லேலூயா. நானும் சகிச்சு ஜெயிப்பேன் சொல்லுங்க. எத்தனை பேர்? ஹல்லேலூயா. இங்கே நம்ம வாசிக்கிறோம் 2 வார்த்தை. அங்கே நான் சொன்னேன் இக்காலத்து பாடுகள் இனி சொன்னா, இங்கே ஒரு 2 வார்த்தை இருக்கு பாருங்க. நீங்கும் லேசான உபத்திரவம். ஆனால் அந்த உபத்திரவம் எதை கொண்டு வரும் தெரியுமா? அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. நீ இந்த நீங்கும் உபத்திரவம் நீங்காத நித்திய 2 வார்த்தை கனம் மகிமை. எத்தனை பேருக்கு இன்னைக்கு அது வேணும்? இயேசு அந்த சிலுவையை சகித்ததுனால தான் பிதா அவருக்கு எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்றார், நான் பாதாளத்தின் திறவுகோல்களை உடையவன். ஹல்லேலூயா. எப்படி அந்த சாவியை வாங்கினார் ஆண்டவர்? எப்படி அந்த அத்தாரிட்டியை வாங்கினார்? இயேசு என்ற நாமத்தினாலே ஒருவன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவனுக்கு பரலோகத்தில் ஒரு சிங்காசனம், ஒரு சீட்டு கிடைக்குது. எப்படி அந்த அத்தாரிட்டி, எப்படி அந்த கணம், எப்படி அந்த மகிமை இயேசுக்கு கிடைச்சது தெரியுமா? நீங்குகிற பாடுகளை அல்ல, நித்தியத்தின் மேலே அவர் கண்கள் இருந்தது. ஆமேன். எத்தனை பேருக்கு சொல்லுவீங்க? இப்போ ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா கேட்பாங்க, என்னப்பா டெம்பரரி ஜாபா பர்மனண்ட்டா? இப்போல்லாம் விட்டுட்டாங்க. அப்போல்லாம் ஐயா மாருங்க படுற பாடு என்ன தெரியுமா? அப்போல்லாம் பொண்ணு கொடுக்கணுன்னா கவர்மெண்ட் உத்தியோகத்தை தான் கொடுப்பாங்க. ஏன் கவர்மெண்ட்டு இல்லை? சர்க்கார் உத்தியோகம் இருக்கா? அவர் குடிகாரனா அந்த சர்க்கார் உத்தியோகம் இருக்கா? அவர் எவ்வளோ ஸ்மோக் பண்ண சர்க்கார் உத்தியோகம் இருக்கா? என்ன சர்க்கார் உத்தியோகம்? ஏன்னா அதுதான் பர்மனெண்ட்டு. செத்தா கூட காசு கொடுப்பாங்க. என்ன திடீர்னு இந்த ஆள் போயிட்டாருன்னா கூட என்ன கிடைக்கும்? காசு கிடைக்கும், பென்ஷன் கிடைக்கும். இந்த அவர் ஒரு 40ல் செத்தா கூட இந்த அம்மா 80ல் சாகிற வரைக்கும் இந்த அம்மாவுக்கு என்ன கிடைக்கும்? காசு கிடைக்கும். இதில் என்ன சூப்பர், பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். இப்போ அந்த வேலை அந்த பிள்ளைக்கு அடுத்த பிள்ளைக்கு கிடைக்கும். இதுக்காகவே அவன் குடிச்சே செத்தா பரவாயில்ல, சர்க்கார் உத்தியோகமா? பர்மனண்ட்டாக வேணுமா? நீங்காத நித்திய காசு வேணுமா? அவங்களுக்கு
இதுதான் இந்த வசனம் சொல்லுது. காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நீங்க நோக்கி இருந்தீங்கன்னா இயேசுவை போல, இயேசுவை போலவே உங்க கண்கள் காணப்படாத சந்தோஷத்தின் மேல இருந்துச்சுன்னா, நீங்குகிற டெம்பரவரி பிரச்சனையை விட்டுட்டு நித்திய கனமகிமை. இந்த நித்திய கனமகிமை எப்படின்னா, ஆபிரகாமுக்கு கிடைச்சதுன்னா ஆபிரகாம் செத்த உடனே ஆபிரகாமோடு முடியாது. ஈசாக்கு செத்த உடனே ஈசாக்கு யாக்கோபுக்கு வரும். யாக்கோபு செத்த உடனே இல்லை, யாக்கோபுல ஒரு பிள்ளைக்கு தான் கொடுக்க முடியும். பரலோகத்தில் கஜானாவில் காய்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா? யாக்கோபே நீ 12 என்னப்பா 34 பெற்றாலும் அந்த ஆபிரகாமுக்கு கிடைத்த நித்திய கனமகிமை நீ 54 கூட பெத்து போடு வரும். அல்லேலூயா. அதுதான் நித்திய கனமகிமை. தலைமுறைகளை தாண்டும். அல்லேலூயா. இந்த ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. இந்த யூதா கோத்திரத்திலிருந்து சில ராஜாக்கள் வந்திருப்பாங்க, மோசமான ராஜாக்கள். ஆனா கர்த்தர் அந்த ராஜ்யபாரத்தை அந்த யூதா கோத்திரத்தை விட்டு எடுக்கவே இல்லை. இயேசுவையும் கொண்டு வந்து யூதா கோத்திரத்தோட கனெக்ட் பண்ணாரா இல்லையா? நீ போற ஜூதாவில் போற, ஏன் தெரியுமா? தாவீதுக்கு அவர் சொல்லினதை, ஆபிரகாமுக்கு அவர் சொல்லினதை, நித்திய கன மகிமை யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? ஆபிரகாம் அப்பா பூமி தாங்க கூடாத சொத்து இருக்கு நமக்குன்னு காணப்படுகிறவைகள் மேல கண்ணு வச்சவர் அல்ல, காணப்படாத. அதை நீங்க போய் எபிரேயர் 11 வாசிச்சு பாருங்க. காணப்படாத, இதுவரைக்கும் அவருடைய மாம்ச கண்கள் பார்க்காத பரலோகத்தின் மேல கண்ணை வச்சார். அதனாலதான் அவர் தலைமுறை, பிள்ளை, ஜெனரேஷன் எவ்வளவு பொல்லாப்பானவர்களா இருந்தாலும் அந்த ராஜ்ய பாரத்தை, இயேசு கிறிஸ்துவை அந்த தலைமுறையில கர்த்தர் பிறக்க செஞ்சார். இந்த நாள் வரைக்கும் அந்த இஸ்ரவேலர்களை கர்த்தர் கனப்படுத்தி வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு மனுஷன் காணப்படுகிறவைகள் அல்ல, நீங்குகிற உபத்திரம். உனக்கு பிள்ளை இல்லை, அதான உபத்திரவம். கர்த்தர் சொல்றார், அதெல்லாம் நீங்குகிற உபத்திரம். உனக்கு நான் ஒரு பிள்ளை கொடுப்பேன், ஆனால் இந்த ஒத்த பிள்ளை. ஆமென். பார்த்தீங்களா? அண்ணாள் கதை யோசிச்சு பாருங்க. ஒத்த பிள்ளை கொடுத்தாலும் கெத்தா கொடுத்தார். இது வரைக்கும் அவ வசவசன்னு பெத்து போட்டா, ஒருத்தன் பேரை கூட வேதத்துல ரெக்கார்ட் பண்ண. ஆனா பெத்தா பாருங்க, இத்தனை நாள் கழிச்சு ஒத்த புள்ள. வசனம் சொல்லுது, தான் முதல் பெயர் சபா மட்டும் அவன் பெயர் பெற்றவனா இருந்தான். அப்பா நீங்குகிற உபத்திரவம் கவலைப்படாதீங்க. காணாமல் கர்த்தர் நீங்காத ஒரு நித்திய மகிமையை உங்களுக்கு என்று கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்களுக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிறார், உங்க தலைமுறைக்கு வச்சிருக்கிறாரு. இப்ப நீங்குகிற ஐயோ பிள்ளை இல்லையே, எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே, எனக்கு இந்த உபத்திரம், எனக்கு அந்த உபத்திரம், சொல்லுங்க, எல்லா உபத்திரமும் நீங்கும். ஆனால் நீங்காத ஒரு கன மகிமையை நான் இன்னைக்கு பார்க்குறேன். எத்தனை பேருக்கு ஆசையா